Welcome back to our channel My Bio Notes. So இந்த வீடியோல நம்ம ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் டீச்சிங் ஸ்கில்ஸ் பற்றி தானே பார்த்துட்ருக்கோம். ப்ரீவியஸ் வீடியோலையும் ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் டீச்சிங் ஸ்கில், த ஸ்கில் ஆஃப் எக்ஸ்பிளைனிங் பற்றி பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் ஸ்கில் ஆஃப் questioning பற்றி தான் பார்க்க போகிறோம். So it's in pedagogy of biological science. So you know that Menon gave some 74 skills of teaching. ஸோ அதில் ஒன்றா நம்ம இம்பார்ட்டண்ட் ஸ்கில்ஸ் மட்டும் தான் பார்க்குறோம். ஸோ இந்த வீடியோவில் ஸ்கில் ஆஃப் questioning பற்றி பார்க்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் ஆல்சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் ஏதாவது வீடியோ போட்டால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ கம் let's see about this topic of skill of explaining. Skill of questioning. For that remaining the skill of set induction, skill of explaining, you can refer my previous videos. So in the skill of questioning ஒரு important skill தான் ஒரு டீச்சருக்கு. ஸோ ஒரு டீச்சர் வந்து நிறைய கொஷின்ஸ் ஆக்சுவலாக கேட்கணும். ஸோ அந்த ஸ்கில்லை வந்து டெவலப் பண்ணிக்கணும் ஒரு டீச்சராக. ஸோ நீங்கள் ஒரு லெசன் எடுத்துகிட்டு இருக்கும்போது நிறைய கொஷின்ஸ் கேட்கணும் அந்த கண்டென்ட் ரிலேட்டடாக. அண்ட் ஆல்சோ இந்த கொஷின்ஸ், ஸோ கேள்வி கேட்குறனால, கொஷின்ஸ் கேட்குறனால என்ன ஆகுது அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட இட் ஸ்டிமுலேட்ஸ் திங்கிங். ஸோ நிறைய யோசிப்பாங்க. அண்ட் ஆல்சோ தே ரீகால் பண்ணுவாங்க ஃபேக்ட்ஸை, கான்செப்ட்ஸை, பிரின்சிபல்ஸை. ஸோ தே டென் டு ரீகால். அண்ட் ஆல்சோ ஆக்டிவ் இன்வால்வ்மெண்ட் கிடைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் சைட்லேருந்து நீங்கள் நிறைய கொஷின் கேட்கும்போது. அண்ட் தே அரோஸ் க்யூரியாசிட்டி. ஸோ ஒரு ஸ்டூடெண்ட்டை இன்னும் நம்ம க்யூரியஸாக கொண்டு வரணும் அப்படின்னா யூ கேன் ஆஸ்க் மோர் கொஷின்ஸ். ஸோ இந்த கொஷின்ஸில் ரெண்டு டைப் ஆஃப் கொஷின்ஸ் இருக்குது. ஒன்று வந்து டீச்சிங் கொஷின்ஸ், இன்னொன்று வந்து ரிவ்யூ கொஷின். ஸோ டீச்சிங் கொஷின்ஸ்னால் என்ன? டீச்சிங் கொஷின்ஸ்னால் நம்ம சொல்லி தந்துட்டுருக்கும்போது நம்ம கேட்குற கொஷின்ஸ் வந்து நம்ம கண்டென்ட்டை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கும்போது கேட்குற கொஷின்ஸ் ஆர் கால் டீச்சிங் கொஷின்ஸ். அண்ட் ரிவ்யூ கொஷின்ஸ் அப்படின்றது நம்ம ரிவ்யூனால் என்ன, திருப்பி நம்ம அதை பார்க்குறது, அதுக்கு பேர் தானே ரிவ்யூ. ஸோ நம்ம சொல்லி தந்து முடித்த பின்னாடி கேட்குற கொஷின், ஆஃப்டர் த கம்ப்ளீஷன் ஆஃப் த லெசன் ஆர் அ கண்டென்ட் இஃப் யூ ஆஸ்க் அ கொஷின், தட் கொஷின் இஸ் நோன் ஆஸ் அ ரிவ்யூ கொஷின். ஸோ இந்த ரிவ்யூ கொஷின் வந்து இட் ஆக்ட்ஸ் ஆஸ் அ ரீகால், ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரீகால் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும் ரிவ்யூ கொஷின்ஸ். அண்ட் in this skill of questioningல we have 3 levels of questions. So what are the 3 level of questions னு பார்த்தீங்கன்னா, we have the lower order questions, middle level questions and the higher order questions. ஸோ இந்த கொஷின்ஸில் இத்தனை டைப்பா அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஆமாம், ஆக்சுவலாக கொஷின்ஸே வந்து இஃப் யூ நீங்கள் இன்னும் டீப்பாக யோசித்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஷின்ஸ் நீங்கள் கிளாஸில் யூ மைட் ஹாவ் ஆஸ்ட். ஸோ if you are a student you have to develop, if you are a B.Ed student you have to develop these type of questioning in your classroom. So இந்த லோவர் ஆர்டர் கொஷின்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ இந்த லோவர் ஆர்டர் கொஷின்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரீகால் பண்ண வைக்கும் நாலேஜை. ஸோ இப்போ வந்து இந்த லோவர் ஆர்டர் கொஷினுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் வந்து மிக்சர்ஸ் பற்றி கிளாஸ் எடுத்துகிட்ருக்கீங்க அப்படின்னா, what are the various types of mixtures? So it is a lower order question. So இதுக்கு மெமரி பவர் இருக்கணும் அவங்களுக்கு, அப்போ தான் அந்த வேரியஸ் டைப் ஆஃப் மிக்சர்ஸ் அவங்களுக்கு ஞாபகம் வரும். ஸோ அண்ட் ஆல்சோ த அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த கண்டென்ட் அண்ட் அனலைசிங் த இன்ஃபர்மேஷன் அது இங்கே இருக்காது. பட் இது வந்து வெறும் மெமரி பவரை டெஸ்ட் பண்ணுறதுக்கு, ஓகேங்களா? ஸோ வந்து இதில் வந்து நம்ம அந்த சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அந்த மெமரி பவர் இருக்கும் இல்லையா, ஸோ தே டென் டு ஆன்சர் தீஸ் டைப் ஆஃப் கொஷின்ஸ். வாட் ஆர் த வேரியஸ் டைப் ஆஃப் மிக்சர்னா தே வில் சே. அண்ட் அது கிவ் த ரீசன் ஃபார் ஏர் பீயிங் அ மிக்சர். வை யூ கால் ஏர் அஸ் அ மிக்சர்? So these are lower order questions. இது வந்து memory, it totally depends on the memory of the student or a people.
ஸோ நெக்ஸ்ட்டு வந்து மிடில் லெவல் கொஷின். ஸோ மிடில் லெவல் ஆர் த இன்டர்மீடியட் லெவல் கொஷின்னு சொல்லலாம். ஸோ எக்ஸ்பிளைனிங் த மீனிங் ஆஃப் அ கான்செப்ட் ஆர் அ ஸ்டேட்மெண்ட். ஸோ இதில் வந்து இது ஜஸ்ட்டு நம்ம மெமரி பண்ணி நம்ம கொஷின் கேட்டு ஆன்சர் பண்ணது, ஜஸ்ட் லைக் அ கம்ப்யூட்டர் மாதிரி. ஆனால் இது மிடில் லெவல் கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு கொஞ்சம் அவங்களுக்கு அந்த புரிகிற இது இருக்கணும். ஸோ அந்த கான்செப்டில் அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும் இருந்தால் தான் இந்த மிடில் ஆர் இன்டர்மீடியட் லெவல் கொஷின்ஸ் அவங்களால ஆன்சர் பண்ண முடியும். ஸோ அவங்களுக்கு அந்த கான்செப்டை கம்பேர் பண்ண தெரியணும், டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்க்க தெரியணும் ரெண்டு திங்ஸ்க்கும் நடுவில். அந்த மாதிரி லெவல் ஆஃப் கொஷின்ஸ் வந்து இன்டர்மீடியட் லெவல் கொஷின்ஸ். ஸோ it is also called intermediate. ஸோ அந்த மாதிரி லெவல் ஆஃப் கொஷின்ஸ் வந்து இன்டர்மீடியட் லெவல் கொஷின்னு சொல்கிறாங்க. ஸோ வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் அ மிக்சர் அண்ட் அ காம்பவுண்ட்? கெமிஸ்ட்ரியில் நம்ம மிக்சருக்கும் காம்பவுண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? ஸோ அது வந்து இன்னும் நான் டீப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் தான் ஆன்சர் பண்ண முடியும். எக்ஸ்பிளைன் ஹவு த ஸ்பீட் ஆஃப் அ வெஹிக்கிள் இஸ் மெஷர்ட் அப்படின்றதையும் நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் தான் இந்த கொஷினையும் ஆன்சர் பண்ண முடியும். ஸ்பீட் ஆஃப் அ வெஹிக்கிள் இஸ் மெஷர்டு பை டிராஃபிக் கண்ட்ரோல் வெஹிக்கிள். அது ஸோ இது வந்து இன்டர்மீடியட் லெவல் கொஷின்ஸ். நெக்ஸ்ட் இஸ் ஹையர் ஆர்டர் கொஷின்ஸ். ஹையர் ஆர்டர் கொஷின்ஸ்க்கு இன்னும் நல்லா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வெல் வேர்ஸ்டாக இருக்கணும் அந்த கண்டென்ட்டில். ஸோ அவங்களுக்கு இன்னும் நல்லா இன்டலெக்சுவல் எபிலிட்டிஸ் இருக்கணும். இப்போ வந்து ஒரு காம்ப்ரிஹென்ஷன், அந்த இன்னும் காம்ப்ரிஹெண்டிங் எபிலிட்டி அண்ட் அப்ளிகேஷன். இப்போ நம்ம கிடச்சிருக்க நாலேஜை அவங்களுக்கு அப்ளை பண்ண தெரியணும், அப்ளை பண்ணி ஆன்சர் பண்ணுற டைப் ஆஃப் கொஷின்ஸ். அண்ட் அனலைஸ் பண்ண தெரியணும், அண்ட் ஆல்சோ எவாலுவேட் பண்ண தெரியணும், அண்ட் சிந்தசிஸ். ஸோ இந்த மாதிரி எபிலிட்டிஸ் இருக்கும் போது தான் நம்ம இந்த கொஷின்ஸ் ஆன்சர் பண்ண முடியும். இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ இந்த ஹையர் ஆர்டர் கொஷினுக்கு என்ன எக்ஸாம்பிள் சொல்லலாம் அப்படின்னா, இப்போ வந்து ஃபிசிக்ஸ் எடுத்துக்கலாம். ஃபிசிக்ஸில் சவுண்ட் வேவ்ஸ் cannot பாஸ் த்ரூ வேக்யூம் ஆர் எம்டி ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதுக்கு யூ டிஸ்கிரைப் அன் எக்ஸ்பிரிமெண்ட் டு illustrate த above ஸ்டேட்மெண்ட். ஸோ இதுக்கு வந்து ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் யூ டிஸ்கிரைப் அப்படின்னு நம்ம கேட்குறது வந்து ஹையர் ஆர்டர் கொஷின். ஸோ இது இன்னும் வந்து டீப்பர் அனாலிசிஸ் அவங்களுக்கு வேணும். அண்ட் செகண்ட் எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் அப்படின்னா, வித் த ஹெல்ப் ஆஃப் அ சிம்பிள் பெண்டுலம் ப்ரூவ் தட் 1/t² இஸ் அ கான்ஸ்டன்ட். ஸோ அதை ப்ரூவ் பண்ணுறது அந்த கொஷின் இருக்கு இல்லையா ஃபிசிக்ஸில். ஸோ அந்த கொஷின் வந்து இது வந்து ஒரு ஹையர் ஆர்டர் கொஷின். இது வந்து ஜஸ்ட் மெமரி பண்ணால் வர்றது வந்து லோவர் ஆர்டர் கொஷின்ஸ். இதுக்கு இன்னும் கொஞ்சம் அவங்களுக்கு அந்த டீப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த கான்செப்ட் தேவை. இது வந்து இன்னும் அப்ளை பண்ண தெரியணும் நாலேஜை. ஸோ அது வந்து ஹையர் ஆர்டர் கொஷின்ஸ். ஸோ இதுதான் வந்து த ஸ்கில் ஆஃப் கொஷினிங் பற்றி. ஸோ தட்ஸ் இட். தேங்க் யூ ஆல் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் ஆல்சோ பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் ஏதாவது வீடியோ போட்டால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஹாப்பி லேர்னிங் டு யூ ஆல். தேங்க் யூ.